இல்லை, தாய்மாமன் உறவுன்றது அனுபவிச்சா மட்டும்தாங்க தெரியும். அது நாங்களாம் அனுபவிச்சோம். ஃபர்ஸ்ட் விஜய் ஃபேனாக தான் இருந்தேன், இப்போ சூரிய ஃபேனாக மாறி. அதெல்லாம் எல்லா ஃபேமிலியும் நடக்கிறது தானே, நடக்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக லேகுண்ணா, கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்லாம் எல்லாருமே தேட்டரில் அழுகுறாங்க. இல்லை, நிறைய பார்த்துருக்கோம். எனக்கு 3 நாத்தனார். எனக்கெல்லாம் லட்டு தான் இருக்கா, 2 மச்சானுங்க இருக்கானுங்க, 2 பேருக்கு நான் அப்படி செய்வேன். பாசத்தை விட்டு கொடுக்க முடியாமல் அவங்களுக்கு கூட நடக்கிற ஒரு சண்டை. படம் ரொம்ப நல்லா இருக்கு. வி மிஸ்டு மை மாமன், எங்களோட அங்கிள் நான் மிஸ் பண்ணிட்டேன். படம் அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரே அழுக ரிமெம்பர் தான் இருந்துச்சு. சூரி சார் செம்ம, அதாவது காமெடியாக பார்த்தவங்களுக்கு ஹீரோவை பார்க்குற கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, ஃபேஸ் டிஃப்ரெஷன் இருக்கும். பட் இதில் வந்து ஃபுல்லாக ரொமான்டிக் கொஞ்சம் மிஸ்ஸிங், மற்றபடி எல்லாமே சூப்பராக நடிச்சாருந்தார். ஹீரோவுக்கு ஃபுல் கெப்பாசிட்டி அவளுக்கு இருக்குது. கொஞ்சம் ரொமான்ஸ், அது வந்து ஷையாக ஃபீல் பண்ணுவார் போல் இருக்குது. அது மட்டும்தான் கொஞ்சம் அது நல்லா தான் நடந்திருக்கும். மற்றபடி ஓகே. ஹீரோயினுக்கும் ஹீரோவோட அக்காவுக்கும் கேரக்டர் இருப்பாங்க, 2 பேருக்கும் கனெக்ட் ஆகும் சில விஷயங்கள். லேடிஸ் லைஃப்ல பார்த்துருக்கீங்களா? இல்லை, நிறைய பார்த்துருக்கோம். எனக்கு 3 நாத்தனார். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சொல்கிறேன் இருக்குது. எல்லாத்துக்கும் ஈக்குவலாக வர பிரச்சனை ஒன்றும் இல்லை. நம்ம குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்கும், ஈவன் 2 குழந்தைங்க இருக்குது. ஒன்றுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்து இன்னொன்று ஒன்று. கொஞ்சம் பெரிய பொண்ணு எக்ஸ்ட்ரா கொண்டு அப்படின்னா சண்டை ஃபைட் பண்ணுவாங்க. பாசம் எப்படி காட்டும், அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக கனெக்ட் ஆகுது. இது கேஷுவலாக எல்லா வீட்லேயும் பொறாமல் ஈகோ, இது வந்து பொறாமல் ஈகோன்னு சொல்ல முடியாது. பாசத்தை விட்டு கொடுக்க முடியாமல் அவங்களுக்கு கூட நடக்கிற ஒரு சண்டை, அவ்வளோதான். லட்டு மாதிரி யாராவது இருக்காங்களா? கண்டிப்பாங்க. உலகத்தில் இதா பாருங்க, எல்லாம் லட்டு தான். என்னன்னா இவன் நிறைய பேர் சொல்லுவாங்க எப்படின்னா ஒரு குழந்தைய கண்டிச்சு வளர்க்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்வாங்க. நம்ம குழந்தையே நம்ம வந்து ஒரு 3 months 4 months மேரேஜ் ஆகி ஒரு 1 year கழிச்சு குழந்தைக்கே நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப எமோஷனலாக இது செட் ஆகாது, சளி பிடிச்சிக்குது, செட் ஆகாது, சளி பிடிச்சிக்கும் நம்ம ஃபீல் பண்ணோம். 10 years குழந்தையே இல்லாமல் ஃபஸ்ட் டைம் உருவாங்கின ஒரு குழந்தைக்கு செல்லம் கொடுக்கறது கன்ஃபார்ம் தானே. அது தாய்மாமன் உறவுன்றது இல்லை, தாய்மாமன் உறவுன்றது அனுபவிச்சா மட்டும்தாங்க தெரியும். அது நாங்களாம் அனுபவிச்சிருக்கோம். தாய்மாமோட நிகர்வை மம்மி, அம்மாவுக்கு ஈக்குவலானது தான். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதெல்லாம் நேச்சுரலாக இருக்கணும். அந்த பாசம் வந்து உண்மை, மாற்ற முடியாது. தேங்க்யூ. ஐயோ, நான் அதான் சொல்கிறேன். நான் என்னை தாய்மாமா தான் இங்கே வளர்த்துனாங்க. ஹீ இஸ் மை மதர். என்னை அங்கிள் தான் வளர்த்துனாங்க. ஹீ மிஸ்ட், அவங்க இறந்துட்டாங்க. இப்போது அவங்க தான் என்னை தூக்கி வளர்த்தது எல்லாமே. நம்ப மாட்டாங்க, நான் பெரிய பொண்ணு, என்னை தோள் மேலே தூக்கி போட்டு தான் அந்த ஸ்ட்ரீட்டுக்கே கூட்டிகிட்டு வருவாங்க. எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. எனக்கு பைக் வாங்கி கொடுத்ததுலேருந்து இதை எடுக்கணும், ட்ரெஸ் இப்படி போடணும், இந்த மாதிரி வாங்கணும், எல்லாமே என்னோடய அங்கிள் தான் எனக்கு ட்ரீட் பண்ணிட்டது. அவர் இப்போ ஆனால் இல்லை. அவர் இருந்தாருன்னா எனக்கு எங்கள் மம்மிட்ட சொல்கிறது அவர்கிட்ட சொல்கிறது ஈஸியாக இருக்கும். எனக்கு ஒன்றும் சொல்ல வேணா, ஃபஸ்ட்டு லவ் ப்ரொப்போஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவோம், எல்லாம் போய் இங்கே சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்த லவ் ப்ரொப்போஸே ஃபஸ்ட்டு நான் போய் என்னோட அங்கிள்கிட்ட தான் சொன்னேன். ஸோ அந்தளவுக்கு அட்டாச்சு. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. அதுக்காக தான் படத்துக்கே வந்தேன். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் விஜய் ஃபேனாக தான் இருந்தேன், இப்போ சூரிய ஃபேனாக மாறிட்டேன். எப்படி அவர் பிடிச்சிருக்கா? மாமன் படத்துக்கு அப்புறம் சூரிய ஃபேனாக மாறிட்டேன். நீங்களும் லட்டு மாதிரி சேட்டை பண்ணுவீங்களா? இல்லை, சேட்டை பண்ண மாட்டீங்களா? சூரிய பிடிச்சிருக்கா மாமாவா? படம் செம்மையாக இருந்துச்சுன்னா. சூரிய சார் ஆக்டிங் எப்படி செம்மையாக இருந்துச்சு, வேற லெவல். குடும்பத்தை பற்றி எடுத்துருக்காங்க, அந்த எமோஷன்ஸ் எப்படி வச்சிருக்காங்க, பயங்கரமாக இருந்துச்சு. என்னால் கண்ணு இவெல்லாம் அழுந்தேட்டா, பயங்கரமாக அழுந்துட்டு அவன் கண்ட்ரோலாக பண்ண முடியல. ராஜ்கிரண் சார் எந்த மாதிரி பண்ணியிருக்காரு? அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு, செம்மையாக பண்ணியிருக்காரு. அவரால் தான் ஃபீலிங் படமே. அக்காலாம் ஒரு சில அதெல்லாம் பரவாயில்ல நினைக்கிறேன். அதெல்லாம் எல்லா ஃபேமிலியும் நடக்கிறது தானே, நடக்கிறது தான் எல்லாமே. சூப்பராக இருந்துச்சு படம். ஃபேமிலினா இப்படி தான் இருக்குன்றத அது காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அப்படி தான் இருக்கு. அக்கா தம்பி கதனை எப்படி இருக்கும், தாய் மாமன் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி. யாரோட நடிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கெல்லாம் லட்டு தான், லட்டு தான் ஹைலைட்டு. எல்லாமே நல்லா சூப்பராக. இவளுக்கு தான் நாத்தனார் இருக்கு, எனக்கு நாத்தனா இருக்காங்க, இவளுக்கு குழந்தை இருக்கு, எனக்கு என்ன குழந்தை இல்லை. ஸோ ஓகே, தேங்க்யூ. நல்லா தான் படம் நல்லா இருக்குண்ணா. அழுகுமா சென்டிமெண்ட் வச்சுருக்கிறாங்க, அது நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக லேகுண்ணா, கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்லாம் எல்லாருமே தேட்டரில் அழுகுறாங்க. பார்க்க முடியல, கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. பசங்களே நாங்கள் அப்படியே தானாக கண்ணுலேருந்து தண்ணி வருதுண்ணா, அந்த அளவுக்கு அழுந்துட்டு தான் வரேன். அழுவே கூடாதுன்னு தான் உள்ளே போனேன். சரி, என்னடா எல்லாரும் அழுகுறாங்கன்னு சொல்கிறாங்க, வாங்க எப்படி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தது தான். இப்படியோ உட்காந்துமே தானாக கண்ணு தண்ணி ஊற்றுதுண்ணா, முடியல. இந்த மாதிரி ஒரு மச்சான் இருக்காங்க? எனக்கு இருக்காண்ணா ஒரு மச்சான் இருக்கா, 2 மச்சானுங்க இருக்கானுங்க, 2 பேருக்கு நான் அப்படி செய்வேன். ஆமாண்ணா, சேட்டை பண்ணுவானுங்க. நான் இனிமேட்டு போய் அவங்களுக்கு பார்த்துக்கிறேன். சரி, படம் நல்லா என்ன பிடிச்சிருக்கு?
சென்டிமெண்ட்ஸ் கால்ஸ் நல்லாயிருக்கு. ஒரு தாய்மாமனோட அருமை தெரியுது. பார்க்கலாம், நல்லா இருக்கு. காமெடிலாம் எப்படி இருக்கு? காமெடி நல்லா இருக்கு. காமெடி பார்க்கலாம். நல்லா இருக்குது, நல்லா சென்டிமெண்ட்டாக இருக்குது, நல்லா அழுவச்ச படம். செகண்டாக ஃபுல்லாக எமோஷ்னல் தான் படமே. சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பார்க்கலாம். குழந்தை எப்படி இருக்கு? அந்த குழந்தை தான் அந்த மெயின் கேரக்டர் அந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காப்புல. படம் நல்லா இருக்கு. லட்சுமி எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. காமெடிலாம் செட்டாக இருக்கா? காமெடி செட்டாக இருக்குது, எமோஷ்னல் தான் பயங்கரமாக இருக்குது படத்தில். வேறு கனெக்ட் ஆகுது. நானே அதெல்லாம் அழுதுட்டேன். நல்லா இருக்கு, என்ன பிடிச்சிருக்கு? ஜாலியாக இருக்குது. என்ன பிடிச்சிருக்கு? பரவாயில்ல, சூப்பராக இருக்கும். என்ன பிடிச்சிருக்கு? எல்லாத்துமே அருமையாக இருக்கும். எல்லாமே பிடிச்சிருக்கு. அருமையாக இருக்கும். சென்டிமெண்டலாக இருக்கா? சென்டிமெண்ட்லாம் சூப்பராக இருக்கும். சூரிய எப்படி நடிச்சிருக்காரு? அந்த பையன் எப்படி நடிச்சிருக்காங்க? அருமை.